ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சைரன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 5 எபிசோட். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மேல பயங்கரமான ஒரு சந்தேகம். அதாவது அவங்க நியூ பாஸோட அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கதா நினைக்கிறாங்க. இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களை தேடி வராங்க. இது எப்படியாவது கட் பண்ணும் அப்படின்னு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி நடந்துகிட்டு அங்க வந்த நம்ம ஹீரோயின் இவங்களை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, உண்மையாலே நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள்ல பார்த்தா அதே ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதல. இவங்க அக்கா தங்கச்சி கேரக்டர் மட்டும் ஓரளவு ஓகேவா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர் வெப் சீரிஸ் தான். ஆனா காமெடி எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சில இடத்துல மைல்டான சிரிப்பு வர அளவு ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஃபுல்லா காமெடியா இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ்ல அங்கங்க வர எமோஷனல் போர்ஷன்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு யூஷுவலான ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேயுமே நம்ம ஹைமோ மட்டும் வரல. அதே மாதிரி நம்மள சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்க வைக்கிறாலும் இதுல கண்டென்ட்டும் கிடையாது. ஒரு சில இடங்கள் நம்ம காமெடியா இருந்தாலும் பல இடங்கள் கிரிஞ்சா தான் இருக்கு. அதனாலே பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்கதா. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.